அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு 24/7 தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்டி. எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை பற்றின டீடைல்ஸ், ஸோ சிஜிஎல் ஆகட்டும், சிஹெச்எஸ்எல் ஆகட்டும், எம்டிஎஸ் ஆகட்டும், இது பற்றி தனித்தனியாக நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தாலும் இந்த லாஸ்ட் 1 வீக்கில் மட்டுமே எனக்கு வரக்கூடிய அந்த அஃபிஷியல் மெயில் ஐடியில் நிறைய பசங்க, அதுலேயும் மோஸ்ட்லி காலேஜ் படிக்கிற பசங்க, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், சார் எனக்கு எஸ்எஸ்சி படிக்கணும்னு கொஞ்சம் வந்துட்டு ஆர்வமாக இருக்குது, அதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சார், அதில் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் இதில் என்ன படிக்கணும் அப்படின்ற ஒரு காமன் கொஷின் வந்துட்டு நிறைய மெயில்ஸ் அண்ட் நம்ம பசங்க கேட்குறத பார்க்க முடியுது. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோவாகவும், பொதுவாக எஸ்எஸ்சியில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக இந்த 3 எக்ஸாம்ஸ் தான் எல்லாருமே எய்ம் பண்ணுவாங்க. எஸ்எஸ்சியில் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்றதுக்கு தனி வீடியோ போட்டுருந்துருப்போம். இப்போ ஜேஇஆர் இருக்கட்டும், அண்ட் எஸ்எஸ்சி ஜிடி, யூனிஃபார்ம் சர்வீசஸ் நிறையா இருக்குது. ஆனால் காமனாக டிகிரி முடிச்சிருந்தா இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், 12th முடிச்சிருந்தா இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம், 10th முடிச்சிருந்தாலே போதுன்ற மாதிரி காமன் எக்ஸாம்ஸ் வந்துட்டு இந்த 3 எக்ஸாம் தான், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் அண்ட் எம்டிஎஸ். இதில் என்னென்ன படிக்கணும், ஏன்னா மோஸ்ட் காமன் சிலபஸ் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். அண்ட் இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ்க்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெயின் சேனலில் பேங்க், எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸ் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சார் இப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, நான் எஸ்எஸ்சி என்னோட எய்மாக வச்சு அதில் ஏதாவது ஒரு எக்ஸாம், சிஜிஎல் ஆகட்டும், சிஹெச்எல் ஆகட்டும், எம்டிஎஸ் ஆகட்டும், இந்த மாதிரியான இருக்கக்கூடிய காமன் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும் சார், அதுக்கு காமன் சிலபஸ் எல்லாத்தையுமே ஃபவுண்டேஷன் நடத்துகிற மாதிரி பேசிக் கிளாஸஸ் இருக்கிற அந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதான் மெயின்மே த்ரூ 3.0 அப்படின்ற இந்த ஒரு கிளாஸ். ஸோ செக் பண்ணி பாருங்கள். எஸ்எஸ்சியில், சிஜிஎல், சிஹெச்எஸ்ல இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே தேவைப்படக்கூடிய ரீசனிங், மேத்தமெட்டிக்ஸ், அது ஆப்டிடியூடாக இருக்கட்டும், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ்னு 4 சப்ஜெக்ட், கூடவே கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்குன்னு எல்லாமே சேர்ந்து கவர் பண்ணக்கூடிய இந்த பேட்ச். ஸோ இந்த பேட்ச் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிளாஸஸ் இப்போ தான் நமக்கு வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஸோ அந்த கிளாஸஸ் மட்டும் நீங்கள் ரெக்கார்டாக பார்த்துட்டு மற்ற எல்லா கிளாஸையும் நீங்கள் லைவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நல்லது. ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் ஆஃபரோடையும் ஜாயின் பண்ணிக்க முடியும். கமெண்ட்டில் இந்த பேட்ச் லிங்க் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ Y890 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபெஸ்டிவல் டைம் பீரியடில் நம்ம இன்ஸ்டியூட்டில் எப்பயும் ஆஃபர் இருக்கும் இல்லையா, இந்த வேலண்டைன்ஸ் டே ஒட்டி, சிவராத்திரி ஒட்டி இதுக்கு நமக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் இந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருக்குது, கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா kishore.mohankumar@redot24.com என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி, எந்த டவுட்னாலும் இதுலேயும் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த 3 எக்ஸாம்ஸில் ஒவ்வொரு எக்ஸாமோடைய அந்த குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் கொஞ்சம் என்ன பேட்டர்னில் இந்த எக்ஸாம் இருக்க போகுதுன்றத பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சி சிஜிஎல், அதாவது சிஜிஎல் எக்ஸாம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ கம்பைன்டு கிராஜுவேட் லெவல்னு சொல்லுவாங்க. இப்போ பேர்லேயே கிராஜுவேஷன், ஸோ கிராஜுவேட் அப்படின்றது வர்றதுனால டிகிரின்றது கம்பல்சரிப்பா. ஸோ எனி பேச்சுலர் டிகிரினா ஸ்பெசிஃபிக்காக இப்போ இன்ஜினியரிங் படிச்சிருக்கணுமா, இல்லை இது படிச்சிருக்கணும் அப்படி கிடையாது. எனி டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் படிச்சிருந்தா போதும். அது பிஎஸ்சியாக இருக்கட்டும், பிஏவாக இருக்கட்டும், பிஇ இன்ஜினியரிங் ஆகட்டும், ஏதாவது எனி 1 டிகிரி, அது 3 இயர் கோர்ஸோ இல்லை 4 இயர் கோர்ஸோ எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அப்ளிகபிள் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணலாம். ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரி கிராஜுவேஷன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த ஒரு டவுட், ஃபைனல் இயர் வந்துட்டு அப்ளை பண்ணலாமா? மோஸ்ட் ஆஃப் த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வர்றதே இப்போ இந்த வருஷம் வந்துட்டு நீங்கள் ஃபைனல் இயரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் எல்லாம் முடிகிறது ஏப்ரலுக்குள்ளே முடிஞ்சிடும். அப்போயே உங்களுக்கு ஓரளவு ரிசல்ட்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். நோட்டிஃபிகேஷனே லேட்டாக தான் வரும் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். ஸோ அப்போ அதுக்குள்ளேயே நீங்கள் கிராஜுவேட் ஆகிடுவீங்க. சப்போஸ் அப்படியே உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் வந்துட்டு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆனால் டிவிக்கு முன்னாடி, அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு முன்னாடி நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ மோஸ்ட்லி அரியர் வச்சிருந்தோன்னா அப்ளை பண்ணுறது கஷ்டமே தவிர்த்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன், ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்தால் நமக்கு தெரியும். பட் கிராஜுவேஷன் லெவல், டிகிரி லெவல், பேச்சுலர் டிகிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏஜ் லிமிட், ஸோ இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய ஏஜ் லிமிட் வந்துட்டு நமக்கு யூஆர், அன்ரிசர்வ்ட் ஆர் ஜென்ரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ் இருப்பாங்க இல்லையா, இந்த 3 கேட்டகரியில் இருக்கவங்களுக்கான ஏஜ் லிமிட். இதை தாண்டி ஓபிசியில் இருக்கவங்களுக்கோ, எஸ்சி அண்ட் எஸ்டியில் இருக்கவங்களுக்கோ ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ அப்போது ஜென்ரல் அல்லது யூஆர், அன்ரிசர்வ்டு இல்லை இடபிள்யூஎஸ்ல இருக்கக்கூடியவங்களுக்கு பொதுவாகவே சிஜிஎல் எக்ஸாமுடைய ஏஜ் லிமிட் 18லேருந்து 32 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இது எல்லா போஸ்ட்டுக்கும் கிடையாது, ஜென்ரலாக. ஸோ பொதுவாக வந்துட்டு இந்த ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு சில போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் கொஞ்சம் மாறும். ஸோ ஒரு சில போஸ்ட்டுக்கு 27 வயசு வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில போஸ்ட்டுக்கு 30, ஒரு சில போஸ்ட்டுக்கு 32ன்னு இந்த மாதிரி போஸ்ட்டை பொறுத்து நமக்கு கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்குமே தவிர்த்து. ஸோ இதுவுமே ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் எந்த போஸ்ட்டுக்கு என்ன ஏஜ் லிமிட் கொடுக்காங்கன்றதை பார்க்கணும். அதே மாதிரி நான் பேச்சுலர் டிகிரி சொன்னேன் இல்லையா, ஸோ எனி டிகிரின்னு சொன்னேன் இல்லையா, ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும், இந்த அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும், இல்லை ஜேஎஸ்ஓன்னு சொல்லக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் ஆகட்டும்,
ஒரு சில போஸ்ட்டுக்கு ஸ்பெஷல் ஒரு நாலேஜ் வந்துட்டு வேணும். ஸோ ஸ்பெஷல் சப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் காமர்ஸ் சப்ஜெக்ட் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய டிகிரியில் ஒரு செமஸ்டர்லையாச்சும் படிச்சிருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா க்ரைட்டீரியா இருக்கும். அது ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து காமனாக மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா போதும், ஏஜ் லிமிட் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். சரி, இப்போ நீங்கள் சொல்கிறது ஜென்ரல் அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ்க்கு தான் இந்த ஏஜ் லிமிட்டு. அப்போ நான் ஓபிசி கேட்டகரி, ஓபிசிலே நான் க்ரீமி லேயராக இருந்தீங்கன்னா இந்த ஏஜ் லிமிட்லேருந்து 3 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போஸ்ட் வந்துட்டு 27 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 3 வருஷம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா. அதே நீங்கள் இப்போ நீங்கள் எஸ்சிஎன் எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ எஸ்சிஎன் எஸ்டியாக இருக்கீங்க, ஒரு போஸ்டிங் வந்துட்டு 18 to 27 கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். 5 வருஷம் எக்ஸ்ட்ரா. ஸோ 5 வருஷம் வந்துட்டு ரிலாக்ஸேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லலாம். ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்துட்டு காமன். அதுலேருந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனையும் மைண்டில் வச்சு நம்ம எலிஜிபிளான்றதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். ஃபுல் நோட்டிஃபிகேஷனில் இது டீடைல்ஸாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் இந்த சிஜிஎல் எக்ஸாமுடைய இப்போ பேட்டர்ன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ சிஜிஎல் அண்ட் சிஹெச்எஸ்எல் இந்த 2 எக்ஸாமுக்கும் நமக்கு 2 டயரில் எக்ஸாம் நடக்கும். ஸோ 2 ஸ்டேஜஸில் இருக்கும்னு சொல்ல வரேன். ஸோ டயர் 1 அண்ட் டயர் 2ன்னு 2 ஸ்டேஜஸ் எக்ஸாம் இருக்கும். இது சிஜிஎல் அண்ட் அடுத்து பார்க்க போகிற சிஹெச்எஸ்எல். எம்டிஎஸ்ன்ற எக்ஸாம் அது 10th குவாலிஃபிகேஷன். பட் அதில் ஒரே ஒரு ஸ்டேஜ் தான். பட் இந்த சிஜிஎலுக்கும் சிஹெச்எஸ்எலுக்கும் எக்ஸாம் பேட்டர்னில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. டயர் 1 எக்ஸாம் பேட்டர்னில் எந்த மாற்றமும் இல்லை. டயர் 2, ஸோ செகண்ட் ஸ்டேஜில் மட்டும்தான் சிஜிஎலுக்கும் சிஹெச்எஸ்எலுக்கும் சேஞ்சஸ் இருக்கும். இதை பற்றின தெளிவான வீடியோ சிஜிஎலுக்கு மட்டும் தனியாகவும் சிஹெச்எஸ்எலுக்கு மட்டும் தனியாகவும் நம்ம போட்டிருப்போம். செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல்லையே. இப்போ இந்த சிஜிஎல்லுடைய டயர் 1 பேட்டர்ன் என்னன்னு பார்த்தாலே சிஹெச்எஸ்எலுக்கு அதானே. பட் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஸோ 100 கொஸ்டின் வந்துட்டு நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குமா. டயர் 1 எக்ஸாம் பேட்டர்னில் சிஜிஎல் எக்ஸாமுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் 100 கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறோம். ஆனால் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ மேக்ஸிமம் மார்க் கொஸ்டின் வந்துட்டு 100, ஆனால் மேக்ஸிமம் மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 200. ஸோ 100 கொஸ்டின் 200 மார்க்குக்கு நம்ம அட்டன் பண்ண போகிறோம். அந்த ஒவ்வொரு கொஸ்டினும் எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து வரப்போகுது, அந்த 100 கொஸ்டினில் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 4 சப்ஜெக்டாக நமக்கு பிரிக்கிறாங்க. ஸோ அந்த 4 சப்ஜெக்டில் ரீசனிங், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அதே மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட்னு சொல்லலாம், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன்னு இந்த 4 சப்ஜெக்ட் தான் நீங்கள் ஓவரால் எஸ்எஸ்சியில் எந்த எக்ஸாம் படித்தாலும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் இதை தான் நான் காமன் சப்ஜெக்ட்ஸ்ன்னு நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் இந்த 3 எக்ஸாம் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட். இந்த 4 பாடங்களை நீங்கள் தரவு பண்ணி வச்சுக்கிட்டீங்க சூப்பராக, அதில் எல்லா விஷயத்தையும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுன்ற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸையும் கிளியர் பண்ணுறதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்டை நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக படிச்சுக்கணும். ஆனால் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு கொஞ்சம் வந்துட்டு மாறுது. ஸோ சிஜிஎல்ல டயர் 1க்கு இந்த 4 சப்ஜெக்ட் நல்லா படிக்கணுமா. ஆனால் இதுலேயும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. எல்லா எக்ஸாம்லையும் நெகட்டிவ் மார்க் இருக்குது எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும். பட் சிஜிஎல்லுடைய டயர் 1 ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் 0.5 மார்க், அதாவது நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணோம்னா அதுக்கு 2 மார்க் கிடைக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ 100 கொஸ்டின் 200 மார்க்குக்கு அட்டன் பண்ண போகிறோம். அண்ட் அதே ஒரு கொஸ்டினை தப்பாக நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்த மார்க்லேருந்து -0.5. ஸோ அப்போ அரை மார்க், ஸோ 2 மார்க் கிடைக்கும். ஒரு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் 2 மார்க் கிடைக்கும். ஆனால் அரை மார்க் வந்துட்டு கம்மி பண்ணிடுவாங்க தப்பாக ஆன்சர் பண்ணிட்டோம்னா. ஸோ ராங் ஆன்சர்ஸ்க்கு நெகட்டிவ் மார்க் இருக்குன்றதை மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா இந்த நெகட்டிவ் மார்க்ஸ்ன்றது நமக்கு அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஸோ நம்ம அதிக அக்யூரேசியை நம்ம மெயின்டைன் பண்ணாதான் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஒரு சில பசங்க இப்பயுமே நம்ம பசங்க வந்துட்டு ஃபீல் பண்ணுறது, சார் நான் வந்துட்டு நெகட்டிவ் மார்க்லாம் நிறையா விட்டுட்டேன், ஒரு 5 கொஸ்டின் 6 கொஸ்டினை நான் அட்டன் பண்ணாமல் விட்டுருந்தா கூட எனக்கு வந்துட்டு உள்ளே போயிருப்பேன், எனக்கு வந்துட்டு கிளியராக இருக்கும், கட் ஆஃப் கிளியராக இருக்கும். ஆனால் ஒரு 5 கொஸ்டினை எக்ஸ்ட்ரா அட்டன் பண்ணி அதில் தப்பு விட்டதுனால மார்க் கம்மியாயிருச்சு அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தில் நம்மளும் மாட்டிடக்கூடாது. ஸோ அதனால் முடிஞ்சளவு அக்யூரேசியை மெயின்டைன் பண்ணணும், நெகட்டிவ் மார்க்கை மெயினில் வச்சுக்கணும். இதுதான் சிஜிஎல்லுடைய டயர் 1 பேட்டர்ன். ஸோ கம்பைன் கிராஜுவேட் லெவலோடைய டயர் 1. டயர் 2 வந்துட்டு அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், அதனால் தனி வீடியோ போட்டிருப்போம், அதை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இதே சிஹெச்எஸ்எல்லுடைய பேட்டர்னில் இப்போ காமன் சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிஹெச்எஸ்எல்லுடைய குவாலிஃபிகேஷன் கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல். சிஹெச்எஸ்எல்னா ஹையர் செகண்டரி லெவல்ன்றது. இப்போ ஹையர் செகண்டரினாலே 12th அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ ஹெச்எஸ்சி அதாவது 12th ஆர் ஈக்குவலன் 12வது முடிச்சிருக்கணும் அல்லது அதுக்கு ஈக்குவலண்டா. இப்போ சம்டைம்ஸ் சில பேர் வந்து 10th முடிச்சிருச்சு, சார் நான் டிப்ளமா முடிச்சிருக்கிறேன், டிப்ளமா 3 வருஷம் முடிச்சிருக்கிறேன், நான் 12th முடிக்கல, நான் இதை அட்டன் பண்ணலாமா, தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஏன்னா டிப்ளமா அப்படின்றதுமே நமக்கு 12th ஈக்குவலண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ 12th முடிச்சிருக்கணும், இல்லைனா டிப்ளமாவோ அதுக்கு ஈக்குவலண்டா. ஸோ 12வது முடிச்சிருக்க ஹையர் செகண்டரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். இதோட ஏஜ் லிமிட் மறுபடியும் ஜென்ரல் ஏஜ் லிமிட், ஜென்ரல் அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ்க்கு 18லேருந்து 27, 18லேருந்து அது 27 வயசு வரைக்கும். இதிலிருந்து நமக்கு ஓபிசி அண்ட் எஸ்சிஎஸ்டிக்கு
3 வருஷமும் 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ இதை வந்துட்டு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் அதோட பார்த்துக்கணும். பட் ஆனால் சிஹெச்எஸ்எல் டயர் 1ல் சிஜிஎல் டயர் 1க்கு என்ன பார்த்தோமோ டிட்டோ அதுதான், எந்த மாற்றமே இல்லை. ஸோ சிஜிஎல் அண்ட் சிஹெச்எஸ்எல் இந்த 2 எக்ஸாமுக்கு தான் 2 டயர் எக்ஸாம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, 2 ஸ்டேஜ் இருக்குது. அதில் 2 செகண்ட் ஸ்டேஜுக்கு தான் 2த்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். சிஜிஎல் அண்ட் சிஹெச்எஸ்எல் செகண்ட் ஸ்டேஜ் இந்த செகண்ட் டயரில் தான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குமே தவிர்த்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் சிஜிஎலுக்கும் சரி சிஹெச்எஸ்க்கும் சரி எந்த மாற்றமும் இல்லை. கொஸ்டின் பேட்டர்னில், அதாவது எக்ஸாம் பேட்டர்னில் எந்த மாற்றமும் இல்லை. அதே 100 கொஸ்டின் 200 மார்க்கு, அண்ட் அதே மாதிரி நெகட்டிவ் மார்க் வந்துட்டு 0.5 வந்துட்டு மைனஸ் பண்ணுவாங்க. அதே 4 சப்ஜெக்ட் தான். ஸோ ரீசனிங் ஆகட்டும், ஆப்டிடியூடாக இருக்கட்டும், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் காம்படிஷன் 4 சப்ஜெக்ட். ஸோ டைம் கூட ஒரே டைமிங் தான், 60 நிமிஷம், 1 மணி நேரம். சிஜிஎல் டயர் 1ம் சரி சிஹெச்எஸ்எல் டயர் 1ம் சரி 1 மணி நேரத்தில் நம்ம இந்த 100 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இப்போ 60 நிமிஷத்தில் 100 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுனால ரொம்ப வேகமாகவும் கேல்குலேட் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் கூட இல்லை. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சு நல்லபடியாக வந்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணணுன்றதை நான் சொல்லிக்கிறேன். இது சிஜிஎல் அண்ட் சிஹெச்எஸ்எல் பா. ஸோ டிகிரி லெவலுக்கும் 12th லெவலுக்கும். பட் இந்த எக்ஸாம் பேட்டர்ன்லேயே ஒரு சேஞ்ச் வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தார்னு சொல்லக்கூடிய 10th லெவலுக்கான இந்த எக்ஸாம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட குவாலிஃபிகேஷன். ஸோ எம்டிஎஸ்னா நமக்கு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஸோ கிட்டத்தட்ட இந்த ஓஏ ஜாப்ஸ் மாதிரி, கிளரிக்கல் ஜாப்ஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே நமக்கு வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கா. ஸோ நிறைய அமைச்சகங்களும் அதே துறைகளும் இருக்குது. ஸோ அந்த அமைச்சகங்கள் துறைகளுக்கு கீழே வரக்கூடிய இந்த ஓஏ ஜாப்ஸ், ஆஃபீஸர் அண்ட் ஜாப்ஸ் மாதிரி இருக்கக்கூடியதான் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். பட் இதுலேயே வந்துட்டு நிறைய கேட்டகரிஸ் வந்துட்டு நமக்கு பிரியும். அந்த எம்டிஎஸ் அப்படின்றது தான் ஒரு 2-3 வருஷம் முன்னாடி வரைக்கும் எம்டிஎஸ் ஜாப்ஸுக்கான ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ கொஞ்சம் ரீசன்ட் 2-3 இயர்ஸாக வந்துட்டு எம்டிஎஸ் கூடவே ஹவல்தார் அப்படின்ற இன்னொரு போஸ்டிங்க்கும் சேர்த்து நோட்டிஃபிகேஷனில் 2த்துக்குமான வேகன்சி சேர்த்து கொடுக்குறாங்க. எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தார் எக்ஸாம் எல்லாமே ஒன்றா தான் நடக்கும். ஆனால் நீங்கள் எம்டிஎஸ் போஸ்டிங்ஸ்க்கு சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் டயர் 1 எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஒரே ஸ்டேஜ் தான், சிங்கிள் ஸ்டேஜ். அதில் நல்ல மார்க் எடுத்துட்டோம்னா அதுக்கடுத்து நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், நமக்கு வந்துட்டு ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இதே ஹவல்தார் சூஸ் பண்ணுறோம். ஸோ எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தார் 2 ஒரே எக்ஸாம் தான். பட் ஹவல்தார் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதணும். ஆனால் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்ன்றது ஒன்று இருக்கும். ஸோ இதுக்கான தனி வீடியோ, ஸோ எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தாரோடைய ஃபுல் ப்ராசஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சார் எம்டிஎஸ் ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயில்டு வீடியோ அப்படின்னு ஏதாவது போடுங்க. நான் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி அதை நான் வந்து சென்ட் பண்ணுறேன். அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். பட் இதுதான் இந்த பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தாரோடைய இந்த எக்ஸாம் பேட்டர்னில் நமக்கு எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்க்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் கிடையாது, ஃபிசிக்கல் கிடையாது. ஹவல்தார் போஸ்ட்டுக்கு ஃபிசிக்கல் கண்டிப்பாக இருக்குது. அது மேல் ஃபீமேல், ஆண்கள் பெண்கள் யாருக்காக இருந்தாலும் ஹவல்தார் போஸ்ட்டுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். மோஸ்ட்லி வாக்கிங் அப்படின்ற மாதிரி இருக்கும், ரன்னிங் ஜம்பிங்லாம் இல்லை, வாக்கிங் அப்படின்றது இருக்கும். ஸோ அதே மாதிரி அதே ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ஹைட்டில் ஆண்கள் இவ்வளோ ஹைட்டில் இருக்கணும், இவ்வளோ வெயிட்டில் செஸ்ட் இவ்வளோ இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கும். அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு மேஜர் சேஞ்ச். சரி இந்த 2 எக்ஸாமும் ஒரே மாதிரி தான் நடக்க போகிறதுனா அப்போ யார் அப்ளை பண்ணலாம்? குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன்ப்பா. 10வது முடிச்சிருந்தா போதும். ஸோ 10th ஆர் அதுக்கு ஈக்குவலன்ட், 10வதோ இல்லை அதுக்கு ஈக்குவலண்டாக சப்போஸ் ஐடிஐ முடிச்சிருக்கிறாங்கன்னா கூட நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ 10th முடிச்சிருக்கணும், இல்லை அதுக்கு ஈக்குவலண்டாக முடிச்சிருக்கணும். இது குவாலிஃபிகேஷன், மினிமம் குவாலிஃபிகேஷன். ஸோ அதனாலேயே நிறைய பேர் எலிஜிபிளாக இருப்பாங்க. ஸோ இப்போ மற்ற எக்ஸாம்ஸை விட நிறைய அப்ளிகேஷன்ஸ் வர்றது 10th முடிச்சிருக்கிறதுனால எம்டிஎஸ்க்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும். காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட்டில் பாருங்களேன், எம்டிஎஸ் ஹவல்தார் 2 போஸ்டிங் இருக்கா. இல்லை எம்டிஎஸ் போஸ்டிங்ஸ்க்கு யூஸ்வலாக 18 to 25 வயசு வரைக்கும் தான் ஏஜ் லிமிட்டு. அதே எம்டிஎஸ்ல ஒரு சில கேட்டகரிக்கு மட்டும் 27 வயசு வரைக்கும் இருக்கும். பட் பொதுவாக 90% பார்த்தீங்கன்னா 25. இது ஜென்ரல் அண்ட் அண்டர்சர்வ்ட். மறுபடியும் பாருங்களேன், இங்க இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்க எல்லாமே அன்ரிசர்வ்ட், ஜென்ரல் கேட்டகரி, இடபிள்யூஎஸ் கேட்டகரி, இவங்க 3 பேருக்கும் இந்த ஏஜ் லிமிட். இதுலேருந்து ஓபிசி எஸ்சிஎன்எஸ்டிக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதை நம்ம வந்துட்டு நோட் பண்ணிக்கணும். அப்போ எம்டிஎஸ்க்கு வந்துட்டு பொதுவாக 18 to 25, ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் அது 27 இருக்கும். ஆனால் இதே நீங்கள் ஹவல்தார் போஸ்ட்டுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா 27 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 18 to 27, 18 to 27. எம்டிஎஸ்க்கும் ஹவல்தாருக்கும் ஏஜ் லிமிட் வந்துட்டு கொஞ்சம் மாறுது. இதை வந்துட்டு நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் தான் நமக்கு சிஜிஎல் அண்ட் சிஹெச்எஸ்எல் கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் டயர், அதாவது ஒரே சிங்கிள் ஸ்டேஜ் தான் நமக்கு எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தாருக்கு ஒரே ஒரு எக்ஸாம் தான். சென்ட்ரல் சிபிஇ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் ஒன்று தான். அங்கே வந்து 2 ஸ்டேஜ் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி 2 டயரில் ஒரே டயர் ஒரே சிங்கிள் ஸ்டேஜ். ஆனால் அதில் சில மாற்றங்கள் இருக்கும். ஸோ இப்போ சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்ல 4 சப்ஜெக்டையும் ஈக்குவலாக பிரித்து அதில் குவாலிஃபைங் மெரிட் அப்படிலாம் சொல்லாமல் மொத்தமாக எதில் வேணாலும் நம்ம மார்க் அதிகமாக எடுத்துக்கலாம், ஓவராலாக எடுத்துக்கிட்டால் போதுன்னு இருக்கும் இல்லையா. ஆனால் எம்டிஎஸ்ல நமக்கு செக்ஷனல் டைமிங் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி ஒரு பார்ட் வந்துட்டு குவாலிஃபைங் நேச்சர். ஸோ ஒரு சப்ஜெக்ட் வந்துட்டு நம்ம அதில் பாஸ் மார்க் எடுத்தால் போதும்.
இன்னொரு 2 சப்ஜெக்ட் வந்துட்டு அதில் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல மார்க் எடுக்கணுமோ, ஹை மார்க் எவ்வளோ எடுக்கணுமோ அவ்வளோ எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்னில் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு எந்த மாற்றமும் இல்லை. மொத்த எஸ்எஸ்சிக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, 4 சப்ஜெக்ட் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எஸ்எஸ்சியில். டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இப்போ நீங்கள் எஸ்எஸ்சிலேயே ஜேஇ இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா அதில் மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் அதுக்கு கொஞ்சம் மாறும், அது டெக்னிக்கல் சப்ஜெக்டை விட்டுருங்க. நான் டெக்னிக்கல் காமன் எக்ஸாம்ஸில் இந்த 4 சப்ஜெக்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். மறுபடியும் அதே தான், ரீசனிங், ஆப்டிடியூடாக இருக்கட்டும், அதே ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ்னு இந்த 4த்தையும் தவறு பண்ணிக்கணும். அதே 4 தான் இப்போ இங்கே எம்டிஎஸ்லேயும் வருது. ஸோ எம்டிஎஸ்லேயுமே எக்ஸாம் பண்ண 4 சப்ஜெக்ட் தான். ஆனால் 2 செஷன்ஸாக இதை வந்துட்டு பிரித்து எழுத போகிறோம். ஸோ 2ஆக வந்துட்டு கிளப் பண்ணுறாங்க. மொத்தம் 4 2 கிளப் பண்ணுறாங்க. அதில் இந்த கேல்குலேஷன் பார்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் அண்ட் மேக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நியூமெரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக் எபிலிட்டி, ஸோ இதையும் அதே ரீசனிங் எபிலிட்டி. ஸோ இப்போ ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் சொல்கிறியா, ரீசனிங். ஸோ ஆப்டிடியூடு ரீசனிங்கும் ஒன்றா கிளப் பண்ணி ஒரு செஷனாக நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்தும் எத்தனை கொஷின்ஸ் வந்து நமக்கு வரும்னா, நமக்கு 20 கொஷின்ஸு, மொத்தம் 40 கொஷின். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷினுக்கும் 3 மார்க்கு. பாருங்கள், சிஜிஎல்லையும் சிஹெச்எஸ்எல்லையும் ஒவ்வொரு கொஷின் அட்டன் பண்ணால் கரெக்டாக அட்டன் பண்ணால் 2 மார்க் கிடைக்கும்னு சொன்னோம். ஆனால் இங்கே ஒவ்வொரு கொஷினுக்கும் 3 மார்க்குன்ற வீதம். நமக்கு ஃபஸ்ட்டு செஷனில் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் ரெண்டுத்தையும் நம்ம அட்டன் பண்ணுறோன்னா நமக்கு 20 கொஷின் 40 கொஷின் அட்டன் பண்ணுவோம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் 60 மார்க்குன்னு 120 மார்க்குக்கு நம்ம வந்துட்டு அட்டன் பண்ண போகிறோம். இது எம்டிஎஸ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும், எம்டிஎஸோட ஃபஸ்ட்டு செஷனை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு செஷன் வந்து எவ்வளோ நேரம் நடக்கும்னா 45 மினிட்ஸ்ப்பா. இந்த 40 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு 45 நிமிஷம் கொடுக்குறாங்க. பட் பெரிய ஒரு நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இந்த ஃபஸ்ட்டு செஷன்ன்றது குவாலிஃபையிங் இன் நேச்சர். இந்த ஃபஸ்ட்டு செஷனில் இப்போ 40 கொஸ்டினில் நீங்கள் வந்துட்டு 40 கொஸ்டினுமே கரெக்டாக எடுத்தாலும் ஓகே, இல்லைனா ஒவ்வொரு கேட்டகரிக்கும். ஸோ இப்போ ஓபிசிக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், ஸோ 25%, அன்ரிசர்வ்டுக்கு 30%, இந்த மாதிரி பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக பார்ப்போம், இல்லைனா செப்பரேட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இந்தந்த கேட்டகரிக்கு இவ்வளோ பர்சன்டேஜுக்கு மேலே எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அட்லீஸ்ட் மினிமம் அந்த பர்சன்டேஜுக்கு மேலே எடுத்துட்டாலே போதும், நீங்கள் குவாலிஃபை. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு செஷனில், அதாவது நீங்கள் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூடில் குவாலிஃபை ஆனாதான் மெரிட் லிஸ்ட்டில் தேவைப்படுற செகண்ட் செஷனே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதாவது நமக்கு ஃபஸ்ட் செஷனை முடிச்சதுக்கப்புறம் தான் செகண்ட் செஷனை அட்டன் பண்ண முடியும். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் இப்படி தான் நமக்கு வச்சிருக்காங்க. அப்போ ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூடுன்றது இந்த எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும் குவாலிஃபையிங் நேச்சர். ஸோ அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்ன்றதும் கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு 2 சப்ஜெக்ட்டுக்கும் இந்த 20 40 கொஸ்டினுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். குவாலிஃபையிங் நேச்சர், நெகட்டிவ் மார்க் இல்லைன்றதுனால முடிஞ்ச அளவு இல்லை, கண்டிப்பாக 40 கொஸ்டினுமே நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க. அதில் அட்லீஸ்ட் ஒரு 20 கொஸ்டினுக்கு மேலே, ஒரு 25 கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் கரெக்டாக வாங்கிட்டீங்கனாலே கண்டிப்பாக குவாலிஃபை. ஸோ இதை நான் சொல்லிக்கிறேன். அப்போ குவாலிஃபையிங் நேச்சர் ஃபஸ்ட் இருக்கக்கூடியது 2 குவாலிஃபையிங் நேச்சர். அப்போ நீங்கள் இந்த எம்டிஎஸ் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் உள்ளே போய் லாகின் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 45 நிமிஷம் இந்த எக்ஸாம் நடக்கும். இந்த 2 சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும். இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுவீங்க. இப்போ 45 நிமிஷம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக இந்த செக்ஷன் வந்துட்டு முடிஞ்சு போயிடும். ஸோ 45 நிமிஷம் முடிஞ்ச உடனே இது வந்துட்டு முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் 45 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் இருக்கக்கூடிய எந்த கொஸ்டினையும் உங்களால் அட்டன் பண்ண முடியாது. 45 மினிட்ஸில் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து 46வது நிமிஷம் செகண்ட் செஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். இந்த இன்னொரு செஷன் இதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம் எம்டிஎஸை பொறுத்த வரைக்கும். ஏன் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு செஷனை விட இது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு செஷன் குவாலிஃபையிங் நேச்சர், இவ்வளோ சதவீதத்துக்கு மேலே மார்க் எடுத்துட்டாலே போதும்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் செகண்ட் செஷன் வந்துட்டு மெரிட் லிஸ்ட்டு அடுத்த ஃபஸ்ட்டு 45 நிமிஷத்தோட அதுக்கு அடுத்த 45 நிமிஷம் தான் இந்த எம்டிஎஸ்ல உங்களுக்கு வேலை கிடைக்க போதா இல்லையான்றதை நிர்ணயப்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டிட்டர்மைன் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்ரூஷியலான அடுத்த 45 மினிட்ஸில் 2 சப்ஜெக்ட். ஸோ நமக்கு ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இந்த 2 சப்ஜெக்ட்லையும் 25 கொஸ்டின். ஸோ 25 கொஸ்டின் மொத்தம் 50 கொஸ்டின் அட்டன் பண்ணுவோம். செஷன் 1ல 40 கொஸ்டின், செஷன் 2ல 50 கொஸ்டின். ஆனால் அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நமக்கு 3 மார்க்ன்ற வீதம். ஸோ 25 கொஸ்டின் ஆனால் 75 மார்க். அதே மாதிரி இங்கே 25 கொஸ்டின் 75 மார்க்ஸ்னு ஓவராலாக 150 மார்க்ஸ் கிட்ட நம்ம செஷன் 2 அட்டன் பண்ணுவோம். பாருங்க, செஷன் 1 வந்து குவாலிஃபையிங் 40 கொஸ்டின் 120 மார்க்கு. ஆனால் செஷன் 2 வந்துட்டு மெரிட் 50 கொஸ்டின் 150 மார்க்குக்கு அட்டன் பண்ணுவோம். அப்போ ஓவராலாக நம்ம அட்டன் பண்ணுற கொஸ்டின் 90. மொத்தமாக நம்ம வந்துட்டு இந்த 1.5 மணி நேரத்தில் 45 90 நிமிஷம் 1.5 மணி நேரத்தில் 90 கொஸ்டின் அட்டன் பண்ணுவோம். 270 மார்க்குக்கு அட்டன் பண்ணுவோம். ஆனால் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் குவாலிஃபையிங் தான் எடுத்துக்குவாங்க. அது நம்ம கிளியர் பண்ணாதான் அடுத்தது இதையே கால்குலேட் பண்ணுவாங்க, இதையே வந்துட்டு திருத்துவாங்கன்னு சொல்லலாம். பட் இந்த சப்ஜெக்டில் இந்த 2 சப்ஜெக்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷில் நீங்கள் எவ்வளோ ஹை மார்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோ சூப்பர்.
ஸோ அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்துட்டு அடிச்சு முன்னாடி போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லலாம். மெரிட் லிஸ்ட்டு இதில் சார் நான் இந்த அளவுக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு 2ல் 40 கொஷினில் 25 கொஷினுக்கு மேலே நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா போதும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இதில் சொல்லவே முடியாது. நீங்கள் 50 கொஷினில் 45 கொஸ்டின் கரெக்டாக போட்டால் கூட நமக்கு வந்துட்டு அது சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். அது கூட நம்ம சில டைம் இப்போ காம்படிஷன் தானே, ஸோ இப்போ சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், இது காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றதுனால 45 கொஸ்டின் போட்டிங்கன்னா நீங்கள் தான் டாப் ரேங்க், அது வேறு விஷயம். ஆனால் 50 கொஸ்டினில் இப்போ நீங்கள் வந்துட்டு 40 கொஸ்டின் போட்டுட்டீங்க, நமக்கு வேலை கிடச்சிரும்னு நம்ம நினைப்போம். ஆனால் 41 கொஸ்டின் ஒருத்தவங்க கரெக்டாக போட்டவங்களுக்கு வேலை கிடச்சிரும். அப்போ பாருங்களேன், 90% 80%க்கு மேலே நம்ம மார்க் வாங்கியிருந்தாலும் நமக்கு வேலை கிடைக்காம போயிடும். சப்போஸ் சில டைம் வந்துட்டு வெறும் 35 கொஸ்டின் தான் கரெக்டாக போட்டிருப்போம், நமக்கு வேலை கிடைக்கும். ஸோ இதான் காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ மெரிட் லிஸ்ட்டில் இது இருக்கிறதுனால ஸோ இதுக்கு எவ்வளோ ஹை மார்க் எடுக்கிறோமோ அவ்வளோ எடுத்துக்கணும். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்ன்றது, ஸோ இப்போ செஷன் 2க்கு மட்டும்தான் நெகட்டிவ் மார்க் இருக்குது. அதுவும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க் வந்துட்டு மைனஸ் ஆகும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணால் 3 மார்க் கிடைக்கும், தப்பாக ஆன்சர் பண்ணால் 1 மார்க் கம்மியாகும். ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்டிஎஸ் உடைய சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம்லேயே இந்தந்த விஷயங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம நல்லா படிக்கணும். ஸோ அப்போது இந்த 3 எக்ஸாம்ஸோடைய பேட்டர்ன் என்னன்றதை பேசிக் ஐடியாவுக்கு நான் சொல்லிட்டேன். ஆனால் அந்த 3 எக்ஸாம்லையும் காமன் சப்ஜெக்ட்ஸ் என்ன வந்துச்சு பார்த்தீங்க இல்லையா, அந்த சிஜிஎல் ஆகட்டும், சிஹெச்எஸ் ஆகட்டும், எம்டிஎஸ் ஆகட்டும். ஸோ 4 சப்ஜெக்ட் தான் காமன். ஸோ அது வந்துட்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஆகட்டும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஆப்டிடியூடாக இருக்கட்டும், அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், அது கூட தான் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும். ஸோ அப்போ ஜென்ரல் அவேர்னஸ்லேயே ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்னு வாஸ்டான சிலபஸ். ஸோ ரொம்ப ஜென்ரல் அவேர்னஸ், அது போக இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன்ற இந்த 4 சப்ஜெக்ட் தான் காமன் சிலபஸில் வருது. அப்போ நீங்கள் இந்த 3 சப்ஜெக்டில் 3 எக்ஸாமில் எந்த எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்கனாலும் இந்த 4 சப்ஜெக்டை சூப்பராக தரவு பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்து இப்போ சிஜிஎல் அண்ட் சிஹெச்எஸ் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த 4 சப்ஜெக்ட்லையும் முடிஞ்ச அளவு பெஸ்ட்டை எடுக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லலாம். 4 சப்ஜெக்ட்லையும் நல்ல எஃபர்ட்ஸ் வந்துட்டு போடணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஆனால் அதே எம்டிஎஸ்க்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ரீசனிங், ஆப்டிடியூட், அது நீங்கள் எஃபர்ட்ஸ் போடணும். ஆனால் அது குவாலிஃபைங் நேச்சர்ன்றதுனால மினிமம் மார்க்கையாச்சும் நம்ம எடுத்து வரணும். ஸோ இந்த மார்க்குக்கு மேலே நம்ம எப்பயுமே எடுத்துகிட்டு இருக்கணுன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் அதே இது ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ்க்கு வந்துட்டு பெஸ்ட் எஃபர்ட்ஸ் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ இந்த விஷயங்களை ஸ்ட்ராட்டஜிக்கலாக யோசிச்சு மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு வந்துட்டு இந்த 3 எக்ஸாம்ஸோடைய அந்த டீடைல்ஸ்பா. பட் இந்த 3 எக்ஸாம்ஸும் எப்போ சார் வரும், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்? ஆக்சுவலாக இது அஃபீஷியல் ஆனுவல் பிளானர் இல்லை, அஃபீஷியலாக வெப்சைட்டில் விட்டாங்க, பட் அதுக்கப்புறம் ஒரே நாள்லேயே ரிமூவ் பண்ணிட்டாங்க. புதுசாக எஸ்எஸ்சி ஆனுவல் பிளானர், ஆனுவல் கேலண்டர் 2026க்கானது இப்போயோ அப்போயோ வரலான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட் அந்த ஆனுவல் பிளானரில் கொடுத்துருந்த அந்த டேட்ஸ் கூட தோராயமாக அதே டேட்ஸில் அந்த எக்ஸாம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிஜிஎல் எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் மார்ச் மாதமும், எக்ஸாம் மே ஜூனில் வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. சிஹெச்எஸ்எல் நோட்டிஃபிகேஷன் ஏப்ரலும், எக்ஸாம் ஜூலை செப்டம்பர்லையும். எம்டிஎஸ் அண்ட் ஹவல்தார் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாதத்தில், எக்ஸாம் வந்துட்டு செப்டம்பர்லேருந்து நவம்பர்லன்னு இந்த டேட்டாவில் கொடுத்துருக்கிற மாதிரி எக்ஸாம்ஸ் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இதை கொஞ்சம் பிளான் பண்ணி கரெக்டாக நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பிளான் பண்ணி படிங்க. ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸோடைய ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிஜிஎல் அண்ட் சிஹெச்எஸ்எலுக்கு தனித்தனி வீடியோ நம்ம போட்டிருப்போம். ஸோ டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன எக்ஸாம் ப்ராசஸ்ன்றதை எம்டிஎஸ்க்கு கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணி போடுறேன். வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எம்டிஎஸ் டீட்டெயில் செஷன் சார் அப்படின்னு ஏதாவது ஒன்று போடுங்க, நான் வந்து பார்த்துட்டு அதை நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே, அண்ட் இதான் இன்ஃபர்மேஷன். வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சார் இப்போது இந்த எஸ்எஸ்சியில் 4 சப்ஜெக்ட் சொல்கிறீங்க இல்லையா, ரீசனிங்கு, ஆப்டிடியூடு, அதே வந்துட்டு இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ்னு, இந்த 4 சப்ஜெக்ட்டையும் நான் வந்துட்டு ஸ்ட்ரக்சர்டாக கிளாஸஸ் பார்த்து, ஆர்கனைஸ் கிளாஸஸ் பார்த்து படிச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி கிளாஸஸ் இருக்கா, பேட்ச் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் மேன்மை 3.0 எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷன் பேட்ச். ஸோ இந்த 4 சப்ஜெக்ட் போக கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கையும் சேர்த்து கம்ப்ளீட்டாக எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸையும் கொஞ்சம் கவர் பண்ணுற பொறுமையாக அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பேட்சாக இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஒவ்வொரு எக்ஸாமும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம், நம்ம இன்ஸ்டியூட்டே நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா அதுலேருந்து 2 மாதத்தில் எக்ஸாம் வந்துடும். 2 மாதத்தில் நம்ம எல்லாத்தையும் படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் மறுபடியும் சொல்கிறேன், ஸோ ஏர்லி ஸ்டார்ட் பெஸ்ட் ஸ்டார்ட். ஸோ நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கணும், இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது எப்பயுமே பெட்டர். ஓகே, இல்லை சார் நான் வந்துட்டு மல்டிபிள் எக்ஸாம்ஸ் படிக்கிறேன், இப்போ நீங்கள் சொன்ன எஸ்எஸ்சியில் சிஜிஎல் அட்டன் பண்ணுற மாதிரி ரயில்வேஸில் என்டிபிசி அட்டன் பண்ணுறேன், அதே மாதிரி டிஎன்பிசியில் குரூப் 2 அட்டன் பண்ணுறேன், இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக பேட்ச் ஜாயின் பண்ணால் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரியான ஒரே பேட்ச் நம்ம இன்ஸ்டியூட்டில் தமிழ்நாடு மெகா பேக் இது ஒன்று ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ் பேங்க்னு எல்லா வீடியோஸையும் பார்க்க முடியும். ஸோ செக் பண்ணி பாருங்கள்.
இது எல்லாத்தையும் நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கணும்னா Y890 கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் நான் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது சார், கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும், டவுட் கிளியர் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன்னா kishore.mohankumar@tera247.com என்னோட அஃபீஷியல் மெயில் ஐடி. எந்த டவுட்னாலும் இதுலையும் கேட்டுரும். ஓகே, ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல், அதர் இன்ஃபர்மேஷன் பிடிஎஃப்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. கிஷோர் GS எஜுகேட்டர் TERA24/7 தமிழ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்போ இதோட மாதிரி வேற ஒரு வீடியோவில், இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், நன்றி, வணக்கம்ப்பா.